நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ரிசல்ட் என்னாச்சு? நாம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல ஜூலி. உன் கர்த்தரும் கைவிட்டுட்டாரு, என் கடவுளும் கைவிட்டுட்டாரு. ஐயோ, சுத்தி விளைக்காம விஷயத்துக்கு வா. நானே டென்ஷனா இருக்கேன். ஷாலினி இஸ் நாட் ஜெயந்திஸ் டாட்டர். ஆமா, ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணு இல்லையா? ரெண்டு முடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏய் ஏய் ஜூலி, ஏய் ஏய் நோ, அப்செட் ஆகாத. சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா அப்புறம் எந்திரிக்கிறது கஷ்டம். நம்பிக்கை நம்பிக்கை அதுதான் வாழ்க்கை. நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். பிரியா, அம்மா என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எதுக்கு மொபைல்லாம் தூக்கி போடுற? அது வந்து அம்மா, ஸ்டேட்ஸ்ல இருந்து எங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. தீபாவளிக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு நான் அவர்கிட்ட பிடிவாதம் பிடிச்சேன். ஆனா அவர் பதிலே ரொம்ப நெகட்டிவா இருந்ததுமா. என்னால அதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அதனால தான். என்னம்மா நீ? இதுக்கெல்லாம் போய் இப்படி இவ்வளவு கோவம் கூடாதுமா. நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? தீபாவளிக்கு டேடி வரலன்னா என்ன, நான் இருக்கேன்ல, நாமெல்லாம் சந்தோஷமா கொண்டாடலாம். இத பாரு, பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ எங்க வீட்டு பொண்ணு. வாங்க 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 சார். என்னதானே, எதுக்காக என்ன அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சொல்றேன். வாங்க. ஃபாரன்சிக் லேப் ஓனர் விஸ்வநாதன் எனக்கு நல்லா தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, சொல்லியிருக்கேன். அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை. எதேச்சியா அவரை நான் சந்திக்கும் போது தலைமுடியை வச்சு அம்மா பொண்ணு உறவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, அது சயின்டிஃபிக்கா பாசிபிள் தானே. டிஎன்ஏ டெஸ்ட் கூட பண்ண வேண்டாமே? ஆமா ஆமா, இப்ப அவர் அந்த மாதிரி டெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கார் சார். அப்படியா? அந்த அம்மா பொண்ணு பேரு ஜெயந்தி ஷாலினின்னு சொன்னாரு. என்ன என்ன சொல்றது தானே? ஆமா சார், டெஸ்ட்டுக்கும் அந்த தலைமுடியோட சொந்தக்காரர் பேரு அதுதான். எந்தனா அவங்க முடிய கொண்டு வந்து டெஸ்ட் கொடுத்தது யாருன்னு விசாரிச்சியா? விசாரிக்காம இருப்பேனா சார்? அந்த முடிய டெஸ்ட் கொடுத்தவன் பேரு கார்த்திக். கார்த்திகா? யார் அவன்? விஸ்வநாதன் பையனோட கிளாஸ்மேட்டா. என்ன தானே இது? அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கா இதையெல்லாம் செய்யறான்? தானா, அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸை நம்ம இம்மிடியேட்டா தெரிஞ்சுக்கணும். விசாரிச்சிருவேன். ஆனா அவன் கைக்கு ஷாலினி ஜெயந்தியோட தலைமுடி எப்படி போச்சு? அப்படின்னா
வீட்டுக்குள்ளேயே எதிருங்க கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. அது யாரா இருக்கும்? தானா, நீ சொல்றத பார்த்தா இப்ப அந்த வீட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கிறது அருணோட ஒய்ஃப் பிரியங்கா தானே? அந்த பொண்ணு எப்படி தானா? அந்த பொண்ணு இல்லைன்னா வெளியிலேருந்து யாரோ வந்து அந்த முடியை எப்படி சார் எடுக்க முடியும்? ம்? என்ன தானா இது? ஆ? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நமக்கு தெரியாம எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எங்க குடும்பத்தை தரமட்டமாக்க புதுசா ஒருத்தன் கிளம்பி இருக்கான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு தானா. சார் வரி ஆகாதீங்க. உங்க விஷயத்தை நான் அவ்வளவு ஈஸியா விட்டுடுவேனா? ஆ? அந்த டாக்டர் எனக்கு வேண்டியவர். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஷாலினிக்கும் ஜெயந்திக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். கொடுத்தாச்சும் கூட. ஓகே. புதுசா வந்திருக்கிற இந்த கார்த்திக் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் பார்த்துக்கிறேன் சார். வாங்க காஃபி சாப்பிடலாம். வாங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த கார்த்திக் என் பையனோட கிளாஸ்மேட் சார். அதை தவிர எனக்கு வேற எந்த டீடைல்ஸும் தெரியாது. சார் அந்த ரிசல்ட் மூலமா ஜெயந்தியும் ஷாலினியும் அம்மா பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்னு ஏதாவது சொன்னானா? இல்ல சார், அந்த ரிசல்ட் அவன் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா நீங்க சொன்னதுனால நான் ரிசல்ட்டை கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். அம்மா பொண்ணு இல்லைன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான் சார். வாழ்க்கையே போச்சு அது இதுன்னு என்னென்னமோ புலம்புனான். டிராமா போட்ட மாதிரி இருந்தது. என்ன சார், ஏதாவது பெரிய பிரச்சனையா? பிரச்சனை ஒன்றும் இல்ல. ஆமா, அந்த கார்த்திக்கோட நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். கொடுங்க. 9 நோட் பண்ணிக்கோங்க. 9841015808. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே. வாங்க. அது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி மேட்டர் சார். சரி. அது சொல்லணும்னா அந்த ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி சார். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். இதெல்லாம் பெரிய விஷயமே. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சார். ஷூர். தேங்க்யூ. ஓகே, வரேன் சார். நல்லது. டேய், கிடைச்சதுரா. இது ஒண்ணு போதும். உன் பரம்பரை யாருன்னு தெரிஞ்சுக்குமே. சேகர், நான் ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. 9841015808. எனக்கு ஆபீஸ்க்கு போக பிடிக்கல. ஆனா வேலைக்கு போலன்னு சொன்னா இவங்க பல கேள்வியெல்லாம் கேட்பாங்களே, என்ன பண்றது?
மகேஷ் இந்தப்பா காஃபி. அமலா, நீ இன்னும் ரெடி ஆகல? ஆபீஸ்க்கு போற டைம் ஆயிடுச்சு. இல்லாத அது என்ன? எனக்கு ஒரே தலை சுத்தல், வாந்தி வர மாதிரியே இருக்கு. அதான். என்ன என்ன சொன்ன? தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கா? டேய் மகேஷ், மகேஷ் போ, போய் சக்கரை எடுத்துட்டு வா போ. எதுக்கு மேப்ப சக்கரை? டேய் நான் சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வாடா. என்ன? போ. அத்தை, என்ன அத்தை? நீயே எழுந்து வர. உட்காரு உட்காரு உட்காரு. ஐயோ அத்தை, நான் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ இரு. அத்தை எனக்கு எதுவும் இல்ல அத்தை, நான் எத்தனை சொல்றேன். லட்சமா? இந்தாங்க சக்கரை. வாய் தரடா. நான் எதுக்கு வாய் திறக்கணும்? வாய் தரேன்னு சொல்றேன்ல. என்னம்மா நீங்க? என்னம்மா நீங்க? நீ அப்பா போறடா. நீங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி கிடக்கும். பக்கத்து வீட்டு குழந்தைங்களை பார்த்துதான் மனசை ஆறுதல் படுத்திப்பேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல பேரனோ பேத்தியோ துள்ளி விளையாட போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீயே சொன்னா எப்படிமா? மகேஷ், இவளை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போ. என்னடா நான் இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்க? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போப்பா. இல்லைன்னா நான் ஒண்ணு பண்றேன். டாக்டர் கமலாக்கு ஃபோன் பண்ணி அவங்களை இங்க வர சொல்லட்டுமா? ஐயோ டாக்டர்லாம் வேண்டாம். ஆமாம்மா, டாக்டர்ல ஒன்றும் தேவை கிடையாது. என்னடா சொல்ற? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. என்னப்பா அது? நீ பழசையெல்லாம் மறந்துட்டு அவளை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களே. காலாகாலத்துல பேரம்பேத்திய பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஹாய் சாலினி. ஹாய், வாங்க ஆண்டனி. உடம்பு குணமாயிடுச்சா? பரவாயில்ல. மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்புறம் வீட்டுக்குள்ளேயே எத்தனை நாள் தான் இருக்கிறது? என் தொழிலே வெளியில தானே. உங்க உடம்பு குணமாகணும்னு தினமும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? என்னாச்சு ஆண்டனி? ஒன்றும் இல்லை சாலினி, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்காக ஒரு ஜீவன் கடவுள்கிட்டெல்லாம் வேண்டிக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? அது வணக்கம் மேடம். வணக்கம். என்ன ஆண்டனி, உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா? இப்போ பரவாயில்ல மேடம். உள்ள வா. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். உள்ள வாங்க, நீங்களும் வாங்க. சரிங்க, வாடா. அன்னைக்கு தடவை உங்கள் மருமகளை பார்த்ததுலேருந்து நான் வெட்டுப்பட்டு பெட்டில் படுத்திருக்கும் போது கூட அந்த பொண்ணு முகம் பல தடவை என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி அவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். உங்களை பார்த்ததே இல்லைன்னு தான் பிரியங்கா சொன்னாங்க. இல்லை, எனக்கு பார்த்த மாதிரி தான் ஞாபகம். ஆமாம்,
அவங்க இங்கே இருக்காங்களா? ஆமா, இங்கதான் இருக்காங்க. ஓ, அவங்கள கொஞ்சம் கூப்பிட முடியுமா? இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம். அந்த பொண்ணை இன்னொரு தடவை நேரில் பார்த்தா நான் மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். நான் எங்கே பார்த்தேன், எப்போ பார்த்தேன்னு கரெக்டாக என்னால் சொல்ல முடியும். நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆ. மேடம், இதுக்கு முன்னாடி நான் பெங்களூரில் தான் இருந்தேன். அவங்களும் பெங்களூர் தானே. அப்போ நான் எங்கேயாவது அவங்கள சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, 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 பிரியா. பிரியா, 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 பிரியா. பிரியா, நான் குளிச்சிட்டு இருக்கேன். பிரியங்கா காலையில தானே குளிச்சா, மறுபடியும் இப்ப ஏன் குளிக்கிறா?